2014 அது எப்படி அம்மா தனியா நின்று 37 தொகுதியை பிடிச்சாங்க. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி, நம்ம அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா இருந்தாலும் கூட அம்மா என்ன சொன்னாங்க, நான் பிரதமராக வருவேன்னு சொன்னாங்க. நான் பிரதமராக இந்த இந்தியாவுக்கு நான் வருவேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. ஒட்டுமொத்த மக்கள் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அங்கீகரிச்சு 37 தொகுதியில அம்மா ஜெயிச்சாங்க. அப்பதான் நம்மள தம்பி அவர்கள்லாம் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினராக போனாங்க. அப்போ வந்து பிஜேபி தனி மெஜாரிட்டியை பிடிச்சனால நமக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் இல்லாம போச்சு. அப்படி இருக்கனால இப்போ வந்து நம்ம நடந்த தேர்தலில் வந்து நம்ம வந்து அந்த மோடியா வேணுமா வேண்டாமாங்கிறதுல தான் நம்மளோட வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அப்படி இருந்தாலும் கூட நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ 42 கிளைக்கழகத்துல இன்னைக்கு ஒரு செயலாளர் கூட வேற எந்த பக்கமும் போகல அப்படின்னு சொல்றது மிக மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆனா வந்து நீங்க வந்து மன நிறைவோடு அந்த இயக்கத்துல இருக்கீங்களா? ஏன்னா பாப்பாக்குடி என்கிட்ட வந்து அந்த இதை கேட்டவுடனே எனக்கு பொதுச்செயலாளர் என்கிட்ட கூப்பிட்டு கேட்டது, எல்லா ஒன்றியத்தையும் விட்டுட்டாரு. என்னப்பா பாப்பா